ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உங்களோட குவைத் வாழ்க்கைக்கு டைரக்டாக தாக்கத்தை ஏற்படுத்துகிற 3 பெரிய அப்டேட் வந்திருக்கு. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அன்ஃபிட் டிபார்ட்மெண்ட்டில் ஸ்ட்ரிக்டாக செக் பண்ணுறாங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் ஒர்க்கருக்கான புதிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்திருக்கு. டொமஸ்டிக் ஒர்க்கருக்கான புதிய கட்டணங்கள் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஃபேமிலி விசா இது ரெண்டுக்குமே புதிய கட்டணங்கள் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நாடு கடத்தல் ரூல்ஸ்ல சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாத்த பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம வீடியோவை ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குவைத்ல அன்ஃபிட் டிபார்ட்மெண்ட் புது ரூலை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், குவைத்துக்கு நீங்க எவ்வளவு பேர் போனாலும் சரி, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செக் பண்றது இந்த அன்ஃபிட் டிபார்ட்மெண்ட் தான். இப்போ புதுசா என்ன சர்க்குலர் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க மெடிக்கல் செக்அப் போகும்போது ஒரு சின்ன தவறு இருந்தாலும் அதை மன்னிக்க மாட்டாங்க. உங்களுடைய எக்ஸ்ரேல ஒரு சின்ன சேஞ்சஸ் இருந்தாலும், அல்லது உங்களுடைய பிளட் ப்ரெஷர் கண்டினியூஸாக அதிகமாக இருந்தாலும், உங்களுடைய தைராய்டு கண்ட்ரோல் ஆகாமல் இருந்தாலும், சுகர் ரொம்ப ஹையாக இருந்தால், உங்களுடைய பார்வை திறன் கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களை டைரெக்டாக அன்ஃபிட் பண்ணிடுவாங்க. ரீமெடிக்கல் சான்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. முன்னாடிலாம் ரீமெடிக்கல் சான்ஸ் கொடுத்தாங்க. இப்போ ஒன்லி ஒன் சான்ஸ் தான். உங்களை இந்த மெடிக்கல் செக்கப்பில் அன்ஃபிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக வீடுக்கு தான் போகணும். உங்களை அந்த கம்பெனியோ இல்லை ஏஜென்ட்டோ யாருமே சேவ் பண்ண மாட்டாங்க. இதனால் விசா ஸ்டாம்பிங் டிலே ஆகுது. அன்ஃபிட் டிபார்ட்மெண்ட் ஸ்ட்ரிக்ட் ஆனதுனால 1000 வெளிநாட்டவர்களை விசா முத்திரையில் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது விசா முத்திரை தாமதமாக்குறாங்க. வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு ஒரு எச்சரிக்கை. அன்ஃபிட் ஆனால் அப்பீல் பண்ணலாம். ஆனா இந்த 2025 ரூல்ஸ் படி அப்பீல் சொன்னா வேலை ஆகாது. இது ரொம்பவே பெரிய மாற்றம் ஃப்ரெண்ட்ஸ். நாடு கடத்தல்ல புதுவிதமான ரூல்ஸ் வந்திருக்கு. வெளிநாட்டுல வேலை பார்க்குற வெளிநாட்டவர் 5 வருஷத்துக்குள்ள அவர் மேல 3 கேசஸ் இருந்தா அவரை டைரக்டா நாடு கடத்திடுவாங்க. அது எந்த மாதிரியான டைப் கேஸா இருந்தாலும் சரி, ஃபார் எக்ஸாம்பிள் வயலேஷன், கம்ப்ளைண்ட், ஏன்னா ஸ்மால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இது மாதிரியான எந்த கேஸ் இருந்தாலும் அவரை நாடு கடத்திடுவாங்க. இதுல ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கேஸ்ல அந்த நபர் 1 மணி நேரம் ஜெயில இருந்தாலே அவரை கண்டிப்பா நாடு கடத்திடுவாங்க. அந்த 1 மணி நேரம் ஜெயில இருக்க நபரோட கேஸ் முடிவுக்கு வந்தாலுமே அவரை நாடு கடத்திடுவாங்க. ரூல் 2 பாத்தீங்கன்னா 5 வருஷத்துல ஒரு நபர் மேல 4 கேஸ் இருந்தா அவரை சிறையில போட தேவையில்லை, ஆனா அவரை நாடு கடத்திடுவாங்க. ரூல் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா ஃப்ராடு வேலை பார்க்குறவங்க, அப்புறம் சீட்டிங் பண்ணுறவங்க, அப்புறம் பெரிய திருட்டு வேலை பார்க்குறவங்க, இவங்களுடைய கேஸ் முடிவுக்கு வந்த உடனே இவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டை பிளாக் பண்ணிட்டு நாடு கடத்திடுவாங்க. லைஃப் டைம் பேன் பண்ணிடுவாங்க. அதாவது இவங்க எப்போவுமே மறுபடியும் குவைத் வரவே முடியாது. ரூல் நம்பர் 4 டாக்குமெண்ட் ஃப்ராட் பண்ணுறவங்க, அதாவது பொய்யான ஆவணம் வச்சிருக்கிறவங்க, ஃபேக்கா சிவில் ஐடி வச்சிருக்கவங்க, ஃபேக்கா பாஸ்போர்ட் வச்சிருக்கவங்க, அப்புறம் பொய்யா பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் சிவில் இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கவங்க, இவங்க எல்லாரையுமே ஸ்ட்ரைட்டா நாடு கடத்திடுவாங்க. ரூல் நம்பர் 5 பார்த்தீங்கன்னா நிறுவன மீட்பு திட்டம். முன்னாடிலாம் கம்பெனி லாயர் சேவ் பண்ணுவாங்க. இப்போ ரூல்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கனால எந்த ஒரு கம்பெனியுமே தொழிலாளரை சேவ் பண்ண மாட்டாங்க. இந்த விதிமுறைகள் எல்லாமே வெளிநாட்டவருக்கு ரொம்பவே பெரிய வார்னிங். டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ்க்கான புதிய கட்டண விதிகள் வந்திருக்கு. இது ரொம்ப பெரிய மாற்றம். வெளிநாட்டு டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸுக்கு நார்மலான என்ட்ரி ஃபீஸ் 10 KD, பிரைவேட் கம்பெனிஸ் அப்புறம் ஷாப் ஒர்க்கர்ஸ் இவங்களுக்குலாம் 20 KD ஃபீஸ் வாங்குறாங்க. அப்புறம் ஷாப், ரெஸ்டாரண்ட், டெலிவரி, கம்பெனி ஸ்டாஃப்ஸ் இவங்களுக்கான விசா என்ட்ரி ஃபீஸ் 20 KD. வெளிநாட்டு குடும்பங்கள் புதிய உதவியாளர் வேணும், அதாவது காதாம் வேணும் அப்படின்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஃபீஸ் 50 KD. அடிஷனல் ஒர்க்கர் வேணும் அப்படின்னா 400 KD. இல்ல எங்களுக்கு இன்னொரு காதம் வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா நீங்க 100 KD கொடுத்து காதம் வச்சுக்கலாம். இந்த அமௌண்ட் ரொம்ப ஹையா இருந்தாலும் ரூல்ஸ் கன்ஃபார்ம். நோ லைசன்ஸ் வித்தவுட் அப்ரூவல், அதாவது ஹவுஸ்மேட், டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் இந்த மாதிரி கடுமையான நிபந்தனைகளுடன் பணியாளர்களை நியமிக்கிறாங்க. ஏஜென்ட்டோட கமிஷன் ஹையாக போகுது. ஃபீஸ் எல்லாம் ரொம்பவே அதிகமானதுனால ஏஜென்ட்டோட கமிஷன் ஃபீஸும் ரொம்ப ஹையாக போகுது. ஃபேமிலி விசா, விசிட் விசா நியூ ரூல்ஸ் பத்தி பார்ப்போம். ஃபேமிலி விசா தான் வெளிநாட்டுல வேலை பார்க்குற வெளிநாட்டவர்களுக்கு ஒரு உயிர் மாதிரி. இப்போ ஃபீஸ்ல பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஃபேமிலி விசா ஃபீஸ் 800 KD. அவங்களோட குழந்தைங்க வர்றதுக்கான ஃபீஸ் 800 KD பிளஸ் விசா ஸ்டாம்பிங் 20 KD. டோட்டலா ஒரு வெளிநாட்டவர் அவரோட குடும்பத்தை இங்க கொண்டு வரணும்னு பாத்தீங்கன்னா 820 KD ஆகும். ரிலேட்டிவ் விசா, அதாவது அவங்களோட ஃபாதர், மதர்,
இல்லைன்னா பிரதர் சிஸ்டர் இவங்கெல்லாம் வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய விசா ஃபீஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதுக்கு கூடுதல் ஃபீஸ் வந்து 800 KD வாங்குறாங்க. ப்ளஸ் கேட்டகரி பேஸ்டு சார்ஜஸ் வாங்குறாங்க. அதாவது யார் வர்றாங்கன்றதை பொறுத்து சார்ஜஸ் வாங்குறாங்க. வெளிநாட்டில் வேலை பார்க்குற வெளிநாட்டவரோட ஸ்பான்சர் வந்து டெத் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய இகாமா டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க அவங்க ஒய்ஃப் இல்லைன்னா அவங்க குழந்தைங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட இகாமாவை தொடரலாம். இது வந்து ஒரு நல்ல விதி தான். இப்போ வந்து எல்லாமே டிஜிட்டல் சிஸ்டம் மூலமாக கொண்டு வந்திருக்காங்க. ஆன்லைன்லேயே ஃபிங்கர் பிரிண்ட், அப்பாயின்மெண்ட், பேமெண்ட் எல்லாமே ஆன்லைன்லேயே டிஜிட்டலாக பண்ணிடுறாங்க. வெளிநாட்டில் வேலை பார்க்குற வெளிநாட்டவர்கள் என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி கம்ப்ளைண்ட்டை வந்து அவாய்ட் பண்ணணும். அதாவது நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஃபைட் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. உங்கள் மேலே ஒரு சின்ன தவறு கூட இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸ்மால் கேசஸை அவாய்ட் பண்ணிடுங்க. உங்கள் மேலே ஒரு கேஸ் இருந்தால் கூட ஜெயிலில் போட சான்ஸ் இருக்குது, அப்புறம் நாடு கடத்த சான்ஸ் இருக்குது. டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்டேட்டடாக வச்சுக்கோங்க. உங்களுடைய சிவில் ஐடியாக இருந்தாலும் சரி, பாஸ்போர்ட், உங்களுடைய ஹெல்த் கார்டு, அப்புறம் உங்களுடைய ஒர்க் பெர்மிட் இது எல்லாமே அப்டேட்டடாக வச்சுக்கோங்க. டிராஃபிக் வயலேஷனை வந்து அவாய்ட் பண்ணுங்க. அதாவது போக்குவரத்து ரூல்ஸை வந்து மீறாதீங்க. குவைத் வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. ஃபேமிலி விசா ஃபீஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. அதனால் பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இதுதான் குவைத் உள்துறை அமைச்சகம் வெளியிட்ட ஒரு முக்கியமான அப்டேட். இந்த செய்தி வந்து வெளிநாட்டில் வேலை பார்க்குற ஒவ்வொரு வெளிநாட்டவருக்கும் ரொம்பவே முக்கியமானது. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.